வெல்கம் டு முனீஸ்வரா டிஎன்பிசி கிளாஸஸ். நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நடக்கக்கூடிய 2024 நடக்க போகக்கூடிய டிஎன்பிசி குரூப் 2, குரூப் 4 மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் எஸ்ஐ எக்ஸாம், ஃபாரஸ்ட் எக்ஸாம் இதுக்கெல்லாம் வந்தீங்கன்னாக்கா ஒரே மாதிரி சிலபஸ் தான். நம்ம அந்த சிலபஸ் வைஸ் கொஸ்டின் வந்து பார்த்துட்ருக்கோம். பாதியா டெஸ்ட் பேட்ச் இன்றைக்கி பார்க்கப்படுது 29வது டெஸ்ட். என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டாக்கா மக்கள் தொகை மற்றும் சித்தர் பாடல்கள், நாட்டுப்புற பாடல்கள். தமிழில் பார்த்தீங்கன்னாக்கா சித்தர் பாடல்கள், நாட்டுப்புற பாடல்கள் ரெண்டுமே வந்து எல்லாமே ஜிகே அண்ட் தமிழ் ரெண்டுமே வந்து ஒரே கிளாஸில் வந்து பார்த்துடலாம். மக்கள் தொகையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஷின் கேட்குறது நிறைய வாய்ப்பு இல்லை. ஏன்னா கரண்ட் அஃபேராக ஒன்றும் முறைப்படி எடுக்கலை. முறைப்படி எடுத்திருந்தால் தான் கரண்ட் அஃபேராக கேட்க முடியும். முறைப்படி எடுக்காதனால கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இல்லை. நீங்கள் வந்து பழைய அதாவது புக்கில் இருக்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாக்கியம் 1, உலகில் அதிக மக்கள் தொகை கொண்டுள்ள முதல் நாடு எதுன்னு கேட்டாக்கா இந்தியான்னு கொடுத்துருக்கேங்க. இப்போ கரண்ட்டாக இருக்குது, ஆனால் அது வந்து கன்ஃபார்மாக இன்னும் முறைப்படி எடுக்கலை. அப்போ முதல் வந்து தப்பு. ஏன்னா சீனா தான் ஃபஸ்ட்டு இருக்குது. மக்கள் தொகை அடிப்படையில் உலகில் 2வது பெரிய நாடு சீனா இல்லை, நம்ம இந்தியா. இப்போ ரெண்டுமே வந்து தவறு. வாக்கியம் 1, உலகின் மொத்த நிலப்பரப்பில் இந்தியாவின் சதவீதம் 2.4% ஆகும். வாக்கியம் 2, உலக மக்கள் தொகையில் இந்திய மக்கள் தொகை 17.5% ஆகும் என்பது சரி. ரெண்டுமே வந்து சரியாக இருக்குது. பொருந்தாததை தேர்ந்தெடு. உலகில் உள்ள 6 நபர்களில் ஒருவர் இந்தியராக உள்ளாங்க. எத்தனை பேர்னா 6 பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து இந்தியராக இருக்காங்க. சரிதான். இந்தியாவின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 10 வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடத்துகிறாங்க என்பதும் சரிதான். இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட ஆண்டு 1881 கிடையாது, 1872 தான் எடுத்திருப்பாங்க. முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் 1881. முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 72 வந்து எடுத்திருப்பாங்க. இப்போ சி ஆப்ஷன் தான் வந்து தப்பாக இருக்குது. இந்தியாவின் 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட ஆண்டு 2011. அப்கமிங் எடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடியது 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. வாக்கியம் 1, 1872 எடுக்கப்பட்ட முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரிப்பன் பிரபுவால் எடுக்கப்பட்டது. யாரால் எடுக்கப்பட்டதுனாக்க மேயோ பிரபுவால் தான் எடுக்கப்பட்டிருக்கும். ரிப்பன் பிரபுவால் கிடையாது. 1881 எடுக்கப்பட்ட முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தது தான் யாரும் கேட்டாக்கா ரிப்பன் பிரபு. ரெண்டுமே வந்து ஆப்போசிட் இருக்குது. அப்போ ரெண்டுமே வந்து தவறு. டிஎன்பிசியை பொறுத்தவரைக்கும் எனக்கு எல்லா சிலபஸும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது 1-2 மட்டும் தான் சேஞ்சஸ் ஆகுது. அவங்க நடத்தக்கூடிய அந்த தமிழ் தகுதி தேர்வாக இருக்கட்டும், ஜிகே தகுதி தேர்வாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பேசிக் கொஷின் தான் இருக்கும். எல்லாமே வந்து நிறைய கொஷின் எடுத்து முடிச்சிட்டாங்க. ஸோ நம்ம வந்து பர்சன்டேஜ் எல்லாம் நிறைய பார்த்து தான் ஆகணும். பர்சன்டேஜ்னால் இப்போ பாக்ஸில் இருக்கக்கூடிய அவங்க பாக்ஸ் வந்து மெயினாக பார்க்குறாங்க. பாக்ஸில் அந்த பர்சன்டேஜ் இருக்கா அதை கூட எடுத்து போட்டு கேள்வி கேட்குறாங்க. ஸோ புக்கு நம்ம வந்து எல்லாமே லைன் பை லைன் படித்தே ஆகணும். அப்போ தான் வந்து பாஸ் பண்ண முடியும். அந்த வகையில் இந்த பர்சன்டேஜெலாம் ரொம்ப முக்கியம். எல்லாமே பர்சன்டேஜெலாம் நல்லா படிங்க. வாக்கியம் 1, 199.5 மில்லியன் மக்கள் தொகையை கொண்ட மகாராஷ்டிரா மாநிலம் இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலமாகும். மகாராஷ்டிரா கிடையாது, உத்தரப்பிரதேசம், யூபி தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம். எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் 199.5 மில்லியன் மக்கள் தொகை. ஃபஸ்ட்டு வந்து தப்பு. வாக்கியம் 2, இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் சிக்கிம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின், அதிகமாக கேட்ட கொஷின். இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எதுன்ட்டு அதிகமாக கேட்ட கொஷின். எதுன்னு கேட்டாக்கா சிக்கிம். எவ்வளோ இருக்குன்னு கேட்டாக்கா 0.61 மில்லியன் மக்கள். 0.61, அதாவது 61,000 மக்கள் வந்து இருக்காங்க. அப்போது வாக்கியம் 2 மட்டும் சரி. மக்கள் தொகையில் பொருந்தாததை தேர்ந்தெடு. மகாராஷ்டிரா மாநிலத்தில் 112.3 மில்லியன் மக்கள் தொகை வந்து இருக்காங்க. சரிதான். பீகாரில் 103.8 மக்கள் தொகை. மேற்கு வங்காளத்தில் 91.3 மில்லியன் மக்கள் தொகை. ஆந்திர பிரதேசம் 84.6 கிடையாது. ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா ரெண்டுமே சேர்த்து தான் 84.6 மில்லியன் மக்கள் தொகை வந்து இருக்காங்க. இப்போது டி ஆப்ஷன் வந்து தப்பு. டேஷ் மக்கள் தொகையுடன் யூனியன் பிரதேசங்களிடையே முதலிடத்தில் வைக்கிறது. டேஷ் மக்கள் தொகை எவ்வளோ இருக்குன்னு கேட்டாக்கா 16.75 மில்லியன் மக்கள் தொகை வந்து இருக்காங்களாம். அது புதுடெல்லி தான் பார்த்தீங்கன்னாக்கா யூனியன் பிரதேசங்களில் முதலிடத்தில் வந்து வைக்கிறது. ஒரு மாநிலமாக இல்லாமல் ஒரு உச்சநீதிமன்றத்தையும் உயர்நீதிமன்றத்தையும் கொண்டு உள்ள ஒரு இது எதுன்னு கேட்டாக்கா அது நம்ம புதுடெல்லி தான். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் சராசரி மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோ? சராசரி மக்கள் தொகை அடர்த்தி இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 382. தமிழ்நாடு 555. தமிழ்நாடு பார்த்தீங்கன்னாக்கா 555 வந்து வரும்.
2011ஆம் ஆண்டு மக்கள் தொகைப்படி அடர்த்தியில் தவறானது. மக்கள் தொகை அடர்த்தியில் தவறானது இது. பீகார் பார்த்தீங்கன்னாக்க 1106 பேர் இருக்காங்க ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. அருணாச்சல பிரதேசம் 17 பேர் இருக்காங்க ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. புதுடெல்லியில் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 11,320 பேர் இருக்காங்க. அந்தமான் நிக்கோபார் தீவில் 40 பேர் தான் இருக்காங்க. அந்தமான் நிக்கோபாரில் 40 பேர் தான் இருக்காங்க. 52 மிசோரம். 52 மிசோரமுடைய மக்கள் தொகை அடர்த்தி. சரியானதை தேர்ந்தெடு. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் பாலின விகிதம். இந்தியாவுடைய பாலின விகிதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 940 என்பது சரி. இந்தியாவில் அதிக பாலின விகிதம் கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்டாக்க உத்தரப்பிரதேசமா. இந்தியாவில் அதிக பாலின விகிதம் கொண்டது என்னக்க இந்தியாவில் அதிக பாலின விகிதம் கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்டாக்க கேரளா. உத்தரப்பிரதேசம் வந்து கிடையாது. கேரளாவை தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக பாலின விகிதம். 1000 ஆண்களுக்கு 1000 ஆண்களை விட பெண்கள் இருக்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டாக்க கேரளா தான் வந்திருக்கும். கேரளாவுடைய பாலின விகிதம் எவ்வளோன்னு கேட்டிங்கனாக்கா 1084 பேர் இருப்பாங்க. 1000 ஆண்களுக்கு 1084 பெண்கள். 2011 கணக்கெடுப்பின்படி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 2011 இப்போ ரீசெண்டாக தெரியாது. அதிக பாலினம் கொண்ட யூனியன் பிரதேசம். பார்த்தீங்கன்னாக்கா புதுடெல்லி கிடையாது, பாண்டிச்சேரி. எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னாக்கா 1000 ஆண்களுக்கு 1038 பெண்கள் வந்து இருப்பாங்க. 1038 பெண்கள் வந்து யூனியன் பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பாண்டிச்சேரியில் வந்து இருப்பாங்க. அப்போது ஏ மட்டும்தான் வந்து சரியாக இருக்குது. பிசிடிலாம் தப்பு. பொருந்தாததை தேர்ந்தெடு. நீங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கண்டிப்பாக எழுதி நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகிட்டீங்கன்னா இப்போ அதாவது பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிஎன்பிசியை படிங்க, எந்த எக்ஸாமாச்சும் படிங்க. ஆனால் தயவு செஞ்சு டெஸ்ட்டு எழுதி பாருங்கள். அந்த டெஸ்ட்டு எழுதுகிற அந்த உள்ளுணர்வு தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் எப்போவுமே. இன்றைக்கெல்லாம் டெஸ்ட் எழுத மாட்டீங்க, இப்போலாம் டெஸ்ட் எழுத மாட்டீங்க. படிக்கிறேன்னு சொல்லிட்டு படிப்பீங்க. லாஸ்ட்டாக டெஸ்ட் எழுதணும் அடிப்பீங்க. அந்த லாஸ்ட்டாக டெஸ்ட் எழுதுகிறப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா பழசு படித்தது 6 மாதம் ஆகும். இப்போ வந்து படிக்கணும்னு நினச்சா அது எப்படி ஞாபகம் இருக்கும்? சுத்தமாக மறந்துருப்பீங்க. ஸோ டெஸ்ட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். டெஸ்ட்டு வந்து எழுதணும். அந்த டெஸ்ட்டு பேட்சும் ஸ்டார்ட் பண்ண யாரும் ஜாயின் பண்ணல. அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே வந்து கொடுத்துட்ருக்கேன். இப்போ கூட நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக வேறு எங்கேயாச்சும் கூட டெஸ்ட்டு போடுங்க. ஆனால் கரெக்டாக ப்ராப்பராக டெஸ்ட் எழுதி கரெக்டாக பாஸ் பண்ண வழியை பாருங்கள். நீங்கள் டெஸ்ட்டு எழுதுறாங்க மட்டும்தான் கரெக்டாக எக்ஸாமில் போய்ட்டு இங்கே 1000 தப்பு பண்ணுங்கள். எக்ஸாமில் இங்கே எழுதக்கூடிய டெஸ்ட்டில் வந்து 1000 தப்பு பண்ணுங்கள். அந்த தப்பெல்லாம் கரெக்ஷன் பண்ணிவிட்டு கரெக்டாக எக்ஸாமில் போய்ட்டு ப்ராப்பராக பண்ணிங்கன்னா ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அந்த தப்பு தான் இன்னுமே வந்து சில பேர் வந்து புரிஞ்சிக்காமல் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் அது மட்டும்தான். அந்த தப்பு என்ன தப்பு பண்ணுறோம், இங்கேயே உட்காந்து ஏவா பிஆன்னு உட்காந்து மைண்டில் வந்து கொலப்ரேஷன் பண்ணிவிட்டு பி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பி போட்டு போயிடுது. அந்த தப்பு ஏன் பண்ணுறேன்னு நான் கேட்குறேன். உட்காந்து தெளிவாக படிச்சுட்டு இந்த கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் வந்து சொல்லணும். இந்த கொஷினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி கரெக்டாக தெளிவாக தெரியணும். அந்தளவுக்கு வந்து படிக்கணும், அந்தளவுக்கு டெஸ்ட் எழுதி பார்க்கணும். பொருந்தாததை தேர்ந்தெடு. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மிக குறைவான பாலின விகிதம் கொண்ட யூனியன் பிரதேசம் எதுன்னு கேட்டாக்க டையூ டாமன் என்பது சரி. இந்தியாவின் எழுத்தறிவு விகிதம் இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட். இந்தியாவின் எழுத்தறிவு விகிதம் எவ்வளவு? இந்தியாவின் எழுத்தறிவு விகிதம் கேட்டிங்கனாக்க 73.9% என்பது சரி. ஆண்களின் எழுத்தறிவு விகிதம் 82.14% என்பது சரி. பெண்களின் எழுத்தறிவு விகிதம் 65.46. இது 2011 படி. அப்போ டி ஆப்ஷன் வந்து தப்பு. வாக்கியம் 1. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கேரளாவின் எழுத்தறிவு விகிதம் 92.28%. 92.28% என்பது தப்பு. 93.9%. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி லட்சத்தீவில் எழுத்தறிவு விகிதம் 92.28%. ரெண்டுமே வந்து ஆப்போசிட்டில் இருக்குது. ரெண்டுமே வந்து தவறு. வாக்கியம் 1. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் குறைந்த எழுத்தறிவு பெற்ற மாநிலம். இதுவும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். குறைந்த எழுத்தறிவு பெற்ற மாநிலம் எதுன்னு கேட்டாக்கா பீகார். பீகாரின் எழுத்தறிவு விகிதம் என்னக்கா 63.82% என்பது சரி. அப்போது ரெண்டுமே வந்து சரி. வாக்கியம் 1. 2014ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் அதிக நகர்ப்புற மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்டாக்கா தமிழ்நாடு. 2014ஆம் ஆண்டு சரி. இது வந்து 2011 தான்.
தப்பு போட்டேன். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியாவின் அதிக நகர்ப்புற மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்டாக்க கேரளா. அதிக மக்கள் தொகை கொண்ட நகர்ப்புற மக்கள் அதிகமாக கொண்டது எதுன்னு கேட்டாக்க கேரளா. கோவா மாநிலத்தின் நகர்ப்புற மக்கள் தொகையில் சதவீதம் 62.17%. கோவா மாநிலத்தின் நகர்ப்புற மக்கள் தொகை பண்ணக்க 62.17% என்பது சரி. வாக்கியம் 2 மட்டும் வந்து சரியாக இருக்குது. சரியானதை தேர்ந்தெடு. மிக குறைந்த மக்கள் நகர்ப்புற தொகை கொண்ட மாநிலம். மிக குறைந்த மக்கள் நகர்ப்புற தொகை கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்டாக்கா ஹிமாச்சல பிரதேசம். எதுன்னு கேட்டாக்கா ஹிமாச்சல பிரதேசம் என்பது சரி. ஹிமாச்சல பிரதேசத்தின் மக்கள் தொகை சதவீதம் 10.4% என்பதும் சரி. அதிக நகர்ப்புற மக்கள் தொகை கொண்ட யூனியன் பிரதேசம் எதுன்னு கேட்டாக்க அதிக நகர்ப்புற மக்கள் தொகை கொண்ட யூனியன் பிரதேசம் புதுடெல்லி என்பதும் சரிதான். புதுடெல்லி நகர்ப்புற மக்கள் தொகையின் சதவீதம் 97.50% என்பதும் சரிதான். அனைத்தையுமே வந்து சரி. வாக்கியம் 1. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பெரிய மாநிலங்கள் மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு. பெரிய மாநிலங்களில் மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட மாநிலம் எதுன்னு கேட்டாங்க நம்ம தமிழ்நாடு என்பது சரி. வாக்கியம் 2. தமிழ்நாட்டின் நகர்ப்புற மக்கள் தொகை 48.4% என்பதும் சரி. இரண்டுமே வந்து சரி. இந்தியாவில் உள்ள மக்கள் தொகையில் மில்லியன் நகரங்களின் எண்ணிக்கை மில்லியன் 10 லட்சத்துக்கு மேலே இருக்கவங்க எவ்வளோ? 10 லட்சத்துக்கு மேலே இருக்கவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க? மில்லியன் மக்கள் தொகை இருக்கவங்க எவ்வளோ இருக்காங்கன்னு கேட்டாக்க 53 நகரங்கள் வந்து இருக்குது. 53 நகரங்கள் வந்து இருக்குது. வாக்கியம் 1. 10 மில்லியனுக்கும் மேலான மக்கள் தொகையுடன் உள்ள நகரங்கள் மெகா நகரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. 10 மில்லியன் அதாவது 1 கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய மக்கள் தொகை பண்ணிக்க மெகா நகரங்கள் என்று அழைக்கப்படுகிறது என்பது சரிதான். வாக்கியம் 2. இந்தியாவில் உள்ள மெகா நகரில் மும்பை, புதுடில்லி மற்றும் கொல்கத்தா ஆகும். இந்தியாவில் உள்ள மெகா நகர் பார்த்தீங்கன்னாக்க மும்பை, புதுடில்லி மற்றும் கொல்கத்தா ஆகும் என்பது சரி. இதெல்லாம் வந்து மெகா நகரங்கள். மனிதவள மேம்பாடு என்பது கல்வி, உடல்நலம், வருமானம், அதிகாரம் போன்றவர்களின் மக்களுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தும் ஒரு செயல்முறையாகும் என்று கூறியவர் யார்? என்று கூறியவர் டாக்டர் மெஹபூல் உல்லாக். அதான் வந்து HTMI வந்து எட்டு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அந்த மனித வளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக TNPSசியில் கொஸ்டின் கேட்குறாங்க. மனித வளத்தை பற்றி, மனித உரிமைகள், மனித வளங்கள் இதை பற்றி பேசிக் கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. மனிதவள மேம்பாட்டின் அடிப்படை பரிமாணங்களை கொண்ட ஒரு கூட்டு முயற்சியில் சரியானது. கூட்டு குறியீடுகளில் சரியானது எது? கல்வி, பள்ளி செல்லும் குழந்தைகளின் படிப்பு காலம். கல்வி என்பதுனாக்க பள்ளி செல்லும் குழந்தைகளின் படிப்பு காலம் என்பது சரிதான். ஆரோக்கியம் என்பது பிறப்பு காலத்தில் சராசரி வாழ்நாள் மதிப்பீடு என்பதும் சரிதான். வருமானம் என்பது நிகர தேசிய வருமானம் மற்றும் தனிநபர் வருமானம் என்பதும் சரிதான். இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த HTI வந்து கிரியேட் பண்ணோம். அனைத்துமே வந்து சரி. உலகின் 2வது நீண்ட சாலை வலைப்பின்னல் அமைப்பை கொண்டுள்ள நாடு எது? 2வது நீண்ட சாலை வலைப்பின்னல் அமைப்பை கொண்டுள்ள நாடு நமது இந்தியா. வாக்கியம் 1. சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து மேற்கு வங்கத்தில் உள்ள சோலார் பள்ளத்தாக்கு வரை அமைக்கப்பட்ட சாலை சாகி சாலையாகும் என்பது சரிதான். பி ஆப்ஷன். இது பேரரசை பலப்படுத்தவும் ஒருங்கிணைக்கவும் அக்பரால் அமைக்கப்பட்டது. இந்த சாகி சாலை அமைச்சவர் யாருன்னு கேட்டாங்க ஷெர்ஷா சூரி வரும். அக்பர் வந்து கிடையாது. வாக்கியம் 1 சரி, 2வது வந்து தவறு. கொல்கத்தாவிலிருந்து பிஷார் வரை உள்ள சாகி சாலை யாருடைய ஆட்சி காலத்தில் கிராண்ட் ட்ரங்க் சாலை என்று பெயர் மாற்றம் வந்து யார் காலத்தில் வந்து மாற்றப்பட்டது அப்படிங்கிறாங்க? ஆங்கிலேயர்கள் காலத்தில். பொருந்தாததை தேர்ந்தெடு. இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் 1995ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. 1995ஆம் ஆண்டு தான் தேசிய நெடுஞ்சாலை சட்டம் வந்து ஆணையம் வந்து அமைச்சிருப்பாங்க. சரிதான். மகாராஷ்டிராவில் உள்ள வாரணாசியில் இருந்து தமிழ்நாட்டில் உள்ள கன்னியாகுமரி வரை உள்ள தேசிய நெடுஞ்சாலையின் NH44 வந்து பண்ணாக்க சரிதான். ஆனால் மகாராஷ்டிரா கிடையாது. அது வந்து எங்கே இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா உத்தரப்பிரதேசத்தில் தான் இருக்குது. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வாரணாசியில் இருந்து தமிழ்நாட்டில் உள்ள கன்னியாகுமரி வரை உள்ள நெடுஞ்சாலையின் NH44 என்பது சரி. அப்போ மகாராஷ்டிரா கிடையாது, அது வந்து UP. இது இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலையாகும். இதுதான் வந்து இந்தியாவுடைய நீளமான தேசிய நெடுஞ்சாலையாகும். இதன் நீளம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா
2369 கிலோமீட்டர் என்பதும் சரி. அப்போ பி ஆப்ஷன் வந்து தப்பாக இருக்குது. 21 கிராண்ட் ட்ரங்க் சாலை. கிராண்ட் ட்ரங்க் சாலை அமிர்தசரஸிலிருந்து கொல்கத்தா வரை நீட்டிப்பு செய்யப்பட்டது. கிராண்ட் ட்ரங்க் சாலை அமிர்தசரஸிலிருந்து கொல்கத்தா வரை நீட்டிப்பு செய்யப்பட்டது என்பதும் சரிதான். வாக்கியம் 2 NH1 டெல்லியிலிருந்து அமிர்தசரஸ் வரை, NH2 டெல்லியிலிருந்து கொல்கத்தா வரை 2 பிரிவுகளாக பிரிக்கிறது. இந்த கிராண்ட் ட்ரங்க் சாலை எனக்கு 2ஆக பிரிக்குது. NH1 எனக்கு டெல்லியிலிருந்து அமிர்தசரஸ் வரைக்கும், NH2 எனக்கு டெல்லியிலிருந்து கொல்கத்தா வரைக்கும் 2 பிரிவாக வந்து பிரிக்கிறது என்பதும் சரிதான். ரெண்டுமே வந்து சரி. வாக்கியம் 1 எர்ணாகுளத்திலிருந்து கொச்சின் துறைமுகத்தில் முகத்தை இணையும் தேசிய நெடுஞ்சாலையின் NH47A என்பது சரிதான். வாக்கியம் 2 இதுதான் இந்தியாவின் மிக குறைவான நீளமுடைய தேசிய நெடுஞ்சாலையாகும். இதுதான் இந்தியாவுடைய மிக குறைவான நீளமுள்ள தேசிய நெடுஞ்சாலைன்னு கேட்டாங்க. இந்த எர்ணாகுளம் டு கொச்சி வரை தான் NH47A என்பது சரி. ரெண்டுமே வந்து சரி. பொருந்தாததை தேர்வு. எல்லைப்புறச் சாலையின் நிறுவன அமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு 1960 என்பது சரிதான். உலகிலே உயரமான எல்லைப்புறச் சாலை டேராடூனில் அமைந்துள்ளது. உலகிலே உயரமான எல்லைப்புறச் சாலை என்பது எனக்கு லடாக்கில் வந்து அமைஞ்சிருக்கும். அப்போ பி தான் வந்து தப்பு. தங்க நாற்கரச் சாலை திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1999 என்பது சரிதான். தங்க நாற்கரச் சாலையின் நீளம் வந்து 5846 கிலோமீட்டர் என்பதும் சரிதான். பி மட்டும் லடாக். தங்க நாற்கர சாலை வடக்கு தெற்காக இணையும் நகரங்களில் தவறானது எது? ஒடிஷா வந்து இணையாது. வடதேன் மற்றும் கிழக்கு மேற்கு பகுதிகளை இணைக்கும் சாலைகளை சந்திக்கும் இடம் எது? வடக்கு மற்றும் வடதெற்கு மற்றும் கிழக்கு மேற்கு பகுதிகளை இணைக்கும் சாலைகளில் சந்திக்கும் இடங்களில் தவறானது எது? ஜான்சி வந்து இணையாது. இந்தியாவில் உள்ள சில முக்கியமான விரைவு சாலைகளில் சரியானது எது? மும்பை டு புனே என்பது சரிதான். துர்காபூர் டு கொல்கத்தா இருக்குது. கொல்கத்தா டு டம்டம் வரை இருக்குது. புதுடெல்லி டு ஆக்ரா வரை இருக்குது. 4மே வந்து சரிதான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விரைவு சாலைகள். யமுனை விரைவுச்சாலை எப்பகுதியை இணைக்கிறது? யமுனை விரைவுச்சாலை எப்பகுதியை வந்து இணைக்கிறது அப்படிங்கிட்டாங்க. புதுடெல்லி டு ஆக்ரா. தாஜ்மஹால் எந்த நதிக்கரையில் வந்து அமைஞ்சிருக்கு? எந்த நதிக்கரையில் அமைஞ்சிருக்குன்னாக்கா யமுனையில் வந்து அமைஞ்சிட்ருக்கு. வாக்கியம் 1 பன்னாட்டு நெடுஞ்சாலைகள் உலக வங்கி நிதியுதவியுடன் அமைக்கப்பட்டது என்பது சரிதான். வாக்கியம் 2 பன்னாட்டு நெடுஞ்சாலைகள் அடர்த்தி மிக அதிகமாக காணப்படும் மாநிலம் கேரளா. பன்னாட்டு நெடுஞ்சாலைகள் அடர்த்தி மிக அதிகமாக காணப்படும் மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா கேரளா. ரெண்டுமே வந்து சரி. வாக்கியம் 1 ஆசியாவின் மிகப்பெரிய ரயில் போக்குவரத்து அமைந்துள்ள அமைப்பை கொண்டுள்ள நாடு இந்தியா. ஆசியாவிலே மிகப்பெரிய ரயில் போக்குவரத்து கொண்டது மாநிலம் எதுன்னு கேட்டாக்க நம்ம இந்தியா தான் சரிதான். உலக அளவில் ரயில் போக்குவரத்து அமைப்பில் 2ஆம் இடம் வகிக்கும் நாடு சீனா. உலக அளவில் ரயில் போக்குவரத்து அமைப்பில் 2ஆம் இடம் வகிக்கும் நாடு நமது இந்தியா. இப்போ 2வது ஆப்ஷன் மட்டும் தப்பு, ஃபஸ்ட்டு வந்து சரி. பொறுத்துக, எல்லாம் கேட்குறாங்க. பொறுத்துக. வடக்கு ரயில்வேயின் தலைநகரம் எங்கு? புதுடெல்லியில் இருக்கும். வடமேற்கு ரயில்வே ஜெய்ப்பூர், வடமத்திய ரயில்வே அலகாபாத், வடகிழக்கு ரயில்வே கோரக்பூர். 1 2 3 4 வந்து சரி. ரயில்வேயின் தலைமையிடங்கள். வடகிழக்கு எல்லை ரயில்வே வந்து எங்கே இருக்குன்னு கவுஹாத்தியில் இருக்குது. கிழக்கு ரயில்வே கொல்கத்தா, கிழக்கு கடற்கரை ரயில்வே புவனேஸ்வர், கிழக்கு மத்திய ரயில்வே காஷிப்பூர் என்பதும் சரிதான். 1 2 3 4 ஏ ஆப்ஷன் வந்து சரி. பொறுத்துக. மேற்கு மத்திய ரயில்வே அதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குன்னு ஜபல்பூரில் இருக்குது. மத்திய ரயில்வே பார்த்தீங்கன்னாக்கா மும்பை சத்ரபதி சிவாஜி முனையம் என்ற இடத்துல வந்து இருக்குது. மேற்கு ரயில்வே பார்த்தீங்கன்னாக்கா மும்பை சர்க்கேட் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து இருக்குது. தெற்கு ரயில்வே தான் நம்ம இந்தியன் ரயில், நம்ம சென்னை ரயில்வே. 4 3 2 1. பொறுத்துக. தென்மத்திய ரயில்வேன்னு கேட்டாங்க செகந்திராபாத். தென்மத்திய ரயில்வே செகந்திராபாத்தில் இருக்கும். தென்கிழக்கு ரயில்வே கொல்கத்தாவில் இருக்கும். தென்மேற்கு ரயில்வே பண்ணாக்கா ஹியூப்ளியில் இருக்கும். தென்கிழக்கு மத்திய ரயில்வே பண்ணாக்கா ஃபிலாஸ்பூரில் இருக்கும்.
கொங்கண ரயில்வே பண்ணிக்க நவி மும்பை. கொங்கண ரயில்வே என்பதற்கு நவி மும்பையில் வந்து இருக்கும். இப்போது 43215 சரி. சரியானதை தேர்ந்தெடு. இந்தியாவின் முதல் ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்ட ஆண்டு 1856. இந்தியாவின் முதல் ரயில் போக்குவரத்து மும்பை டு தானே 1853 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவின் முதல் ரயில் போக்குவரத்து 34 கிலோமீட்டர் தூரத்தை மும்பை முதல் தானே இடையே தொடங்கப்பட்டது. மும்பையிலிருந்து தானே வரைக்கும் தொடங்கியிருப்பாங்க. இது வந்து சரிதான். 1952ஆம் ஆண்டு இந்தியன் ரயில்வே என்ற பெயருடன் தேசியமயமாக்கப்பட்டது. இந்தியன் ரயில்வே 1952 தான் பார்த்தீங்கன்னா தேசியமயமாக இருக்காங்க. இதுவும் வந்து சரிதான். இந்திய ரயில்வேயின் தலைமையிடம் மும்பையில் அமைந்துள்ளது. இந்திய ரயில்வேயின் தலைமையகம் பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் வந்து அமைஞ்சிருக்கு. அப்போ இது வந்து தப்பு. 1, 4 வந்து தப்பு. 2, 3 வந்து சரி. வாக்கியம் 1. இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்ட ஆண்டு 1925. இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்ட ஆண்டு 1935 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரிதான். வாக்கியம் 2. இது முதலில் தொடங்கப்பட்ட இடம் மும்பை. புறநகர் ரயில் போக்குவரத்து ஸ்டார்ட் பண்ண இடம் நினைக்க மும்பை தான். ரெண்டுமே வந்து சரி. இந்தியாவின் மிக அதிவேகமான ரயில் வண்டிகளில் தவறானது. மிக அதிவேகமான ரயில் வண்டிகளில் தவறானது எது? மிக அதிகமான ரயில்வே வேகத்தின் தவறானது எது? வந்தே பாரத், காத்திமன், தேஜஸ்லாம் நினைக்க மிக அதிவேகமான ரயில் கொங்கன் ரயில்வே கிடையாது. வாக்கியம் 1. வந்தே பாரத் விரைவு வண்டியின் வேகம் 160 கிலோமீட்டர். வாக்கியம் 2. காந்திமன் விரைவு வண்டியின் வேகம் 180 கிலோமீட்டர். ரெண்டுமே வந்து ஆப்போசிட்டில் இருக்குது. வந்தே பாரத் பண்ணிக்க 180, காந்திமன் பண்ணிக்க 160. காந்திமன் பண்ணிக்க 160 வந்து வரும். ரெண்டுமே வந்து ஆப்போசிட் இருக்குது. கொங்கண ரயில்வே பாதை உருவாக்கப்பட்ட மாநிலங்கள் தவறானது. கொங்கண ரயில்வே பாதை உருவாக்கப்பட்ட மாநிலங்கள் தவறானது எது? ஆந்திர பிரதேசம் மட்டும் உருவாக்கியிருக்க மாட்டாங்க. கர்நாடகா, மகாராஷ்டிரா, கோவாலாம் வந்து உருவாக்கியிருப்பாங்க. ரயில் போக்குவரத்து அமைப்பு இல்லாத மாநிலம் எது? ரயில் போக்குவரத்து அமைப்பு இல்லாத மாநிலம் எதுன்ட்டு நிறைய டைம் சொல்லிட்டாங்க மேகாலயான்னு சொல்லி. ஆனால் 2014 அதுக்கு வந்து பிளான் போட்டிருப்பாங்க, ட்ராக் போட்டிருக்காங்க. 2014 ட்ராக் போட்டிருக்காங்க. இன்னும் ஸ்கூல் புக்லேயும் அப்டேட் பண்ணல. அது வந்து நியூ புக் வரைக்கும் அப்டேட் பண்ணல, அப்படியே தான் இருக்குது. தவறானதை தேர்ந்தெடு. இந்தியாவில் 8 பெருநகரங்களில் மெட்ரோ ரயில் சேவை வழங்கப்படுகிறது. இந்தியாவில் 8 பெருநகரங்களில் மெட்ரோ ரயில் சேவை வந்து வழங்கிட்டு இருக்காங்களாம். இது வந்து சரிதான். இந்தியாவில் இந்த ரயில் சேவை முதலில் மும்பையில் தொடங்கப்பட்டது. அதாவது மெட்ரோ ரயில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மும்பையில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. மும்பையில் வந்து ஸ்டார்ட் பண்ண கிடையாது. கொல்கத்தாவில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மெட்ரோ ரயில் பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது பறக்கும் தொடருக்கும் திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இது பறக்கும் தொடருந்து திட்டம் என்று அழைக்கப்படுகிறது என்பதும் சரிதான். MRTS நவம்பர் 2022 படி இந்தியாவில் 810 கிலோமீட்டர் நீள மெட்ரோ ரயில் இருப்பு பாதைகள் 381 ரயில் நிலையங்களுடன் இயங்கி வருகின்றன என்பதும் சரிதான். இப்போது பி மட்டும் தப்பு. இந்தியாவில் உள்ள மெட்ரோ சேவைகளில் தவறானது. இந்தியாவில் உள்ள மெட்ரோ சேவைகளில் தவறானது எது? கொல்கத்தா சென்னையில் இருக்குது, புதுடெல்லி பெங்களூர் இருக்குது, குர்ஹான் ஹரியானா மற்றும் மும்பை மகாராஷ்டிராவில் வந்து இருக்குது, ஜெய்ப்பூர் ராஜஸ்தான்லையும், கொச்சி கேரளாவிலையும் இருக்குது, ஒடிஷா மற்றும் உத்தரப்பிரதேசில் வந்து கிடையாது. பொருந்தாததை தேர்ந்தெடு. உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1986. 1986 என்பது சரிதான். இந்தியாவில் உள்ள பெரிய துறைமுகங்களின் எண்ணிக்கை 13. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். துறைமுகங்களின் எண்ணிக்கை 13. இந்தியாவில் உள்ள நடுத்தர மற்றும் சிறிய துறைமுகங்கள் எண்ணிக்கை கணக்கு 200 என்பதும் சரிதான். இந்தியாவில் உள்ள துறைமுகங்கள் அனைத்துமே மத்திய அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. இந்தியாவில் உள்ள அனைத்து துறைகளுமே கணக்கு மத்திய மற்றும் மாநில அரசாங்கத்தால் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. டி ஆப்ஷன் வந்து தப்பு. கிழக்கு இந்திய கடற்கரையில் அமைந்துள்ள பெரிய துறைமுகங்கள் தவறானது. கிழக்கு இந்திய கடற்கரையில் அமைந்துள்ள பெரிய துறைமுகங்கள் தவறானது எது? சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி சரிதான். கொல்கத்தா, ஹால்தியான்றது சரிதான். பாரதீப், விசாகப்பட்டினம் என்பது சரிதான். மங்களூர் மற்றும் கொச்சின் வந்து கிழக்கு இந்திய கடற்கரையில் வந்து அமையலை. மேற்கு கடற்கரையில் வந்து அமைஞ்சிருக்காது. மேற்கு இந்திய கடற்கரையில் அமைந்துள்ள பெரிய துறைமுகங்கள் தவறானது. மங்களூர் மற்றும் கொச்சின், நவசேனா மற்றும் மர்மகோவா, காண்டலா மற்றும் மும்பை இருக்கும். எண்ணூர் மற்றும் தூத்துக்குடி வந்து கிழக்கு பக்கம் ரொம்ப வங்காள விரிகுடாவில் தான் வந்து அமைஞ்சிருக்கும். கப்பல் கட்டும் தளங்களில் தவறானது எது?
இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினத்தில் அமைஞ்சிருக்கு. கொச்சி வந்து பார்த்தீங்கன்னா கொச்சியில் தான் அமைஞ்சிருக்கு. காட்டன் ரிச் கப்பல் கட்டும் தளம் வந்து கொல்கத்தாவில் அமைஞ்சிருக்கு. மாசாகானம் வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் வந்து அமைஞ்சிருக்கு. இப்போது 2, 4 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் இருக்குது. 1, 3 வந்து சரி. வாக்கியம் 1. ஆசிய அளவில் கப்பல் கட்டும் தொழிலில் இந்தியா 3வது இடத்தில் உள்ளது. இந்தியா பார்த்தீங்கன்னா 3rd பிளேஸில் வந்து இருக்குன்னு எடுத்துக்கோங்க. 3rd பிளேஸில் இல்லை, 2nd பிளேஸில் வந்து இருக்குது. 2nd பிளேஸில் வந்து இந்தியா இருக்குது. உலக அளவில் கப்பல் கட்டும் தொழிலில் இந்தியா 16வது இடத்தில் இருக்குது. ஆசிய அளவில் 2வது இடத்துலையும் உலக அளவில் பார்த்தீங்கன்னா 16வது இடத்துலையும் வந்து இருக்குது. இப்போது வாக்கியம் 1 வந்து தப்பு, 2வது வந்து சரி. வாக்கியம் 1. இந்தியாவில் முதல் விமான போக்குவரத்து பிப்ரவரி 1918ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. 1818ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது என்பதும் சரிதான். வாக்கியம் 2. இது ஹென்றி பிக்யூர் என்பவரால் அலகாபாத்திலிருந்து நைனிக் என்ற இடத்திற்கு கடிதம் கொண்டு செல்ல தொடங்கப்பட்டது என்பதும் சரிதான். வாக்கியம் 1. நாட்டில் செயல்பட்டு வந்த 8 பல்வேறு விமான நிறுவனங்கள் ஒன்றிணைக்கப்பட்ட தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு 1953. 1953 வந்து 8 எத்தனை இருக்குன்னா 8 தேசிய விமான நிலையங்கள் வந்து தேசியமயமாக்கப்பட்டிருக்கும். சரிதான். வாக்கியம் 2. இந்தியாவில் தற்போது உள்ள சர்வதேச விமான நிலையங்களின் எண்ணிக்கை 19 என்பதும் சரிதான். ரெண்டுமே வந்து சரி. வாக்கியம் 1. இந்தியன் ஏர்லைன்ஸ் வெளிநாட்டு போக்குவரத்து சேவையை வழங்குகிறது. இந்தியன் ஏர்லைன்ஸ் வெளிநாட்டு சேவையை வழங்குகிறது என்பது தவறு. இந்தியன் ஏர்லைன்ஸ் பண்ணிக்க உள்நாட்டு போக்குவரத்து பண்ணிக்க வழங்கிட்டு இருக்கு. ஏர் இந்தியா என்பது தான் பண்ணிக்க வெளிநாட்டு போக்குவரத்து வந்து வழங்கிட்டு இருக்கு. ரெண்டுமே வந்து தப்பு, ஆப்போசிட்டில் இருக்குது. இந்தியாவில் உள்ள சர்வதேச விமான நிலையங்களில் உள்ள இடங்களில் தவறானது எது? சர்வதேச விமான நிலையங்கள் உள்ள இடங்களில் தவறானது எது? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பண்ணிக்க மேற்கு வங்கத்தில் இருக்குது. சென்னை வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. சென்னை சர்வதேச விமான நிலையம் பண்ணிக்க தமிழ்நாடு தான் இருக்குது. இந்திரா காந்தி பண்ணிக்க புதுடெல்லியில் அமைஞ்சிருக்கும். சத்ரபதி பண்ணிக்க மகாராஷ்டிரா அமைஞ்சிருக்கும். 1, 2 சரி, 3, 4 வந்து ஆப்போசிட் இருக்குது. இந்தியாவில் உள்ள சர்வதேச விமான நிலையங்கள் உள்ள இடங்களில் தவறானது. சர்வதேச விமான நிலையங்கள் உள்ள இடங்களில் தவறானது எது? திருவனந்தபுரம் கேரளாவில் இருக்குது. பெங்களூர் வந்து கர்நாடகாவில் இருக்குது. சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து குஜராத்தில் அமைஞ்சிருக்கு. ராஜீவ்காந்தி பண்ணிக்க தெலுங்கானாவில் வந்து அமைஞ்சிருப்பாங்க. 1, 3 வந்து சரி. வாக்கியம் 1. இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1995 என்பது சரிதான். வாக்கியம் 2. பவன் ஹான்ஸ் வானுலங்கு ஊர்தி நிறுவனத்தின் தலைமையிடம் மும்பையில் அமைந்துள்ளது. மும்பையில் வந்து அமைஞ்சிட்டு இருக்குல்ல, புதுடெல்லியில் வந்து அமைஞ்சிருக்கும். பவன் ஹால் வானுலங்கு ஊர்தி நிலையம் பண்ணுங்க மும்பையில் கிடையாது, நியூ டெல்லியில் வந்து அமைஞ்சிருக்கும். அப்போ 1 மட்டும் சரி, 2வது வந்து தப்பு. சரியானதை தேர்ந்தெடு. இந்தியாவின் முதல் அஞ்சல் வில்லை 1852ஆம் ஆண்டு கராச்சியில் வெளியிடப்பட்டது என்பது சரி. பண்ணிக்க சரி. 1852 பண்ணிக்க அஞ்சல் விலை வந்து அறிமுகப்படுத்துவாங்க. இந்தியாவில் அஞ்சல் சேவை பொதுமக்கள் பயன்பாடு இருக்குது. தொடங்கப்பட்ட ஆண்டு 1957. 1957 கிடையாது, பெரும்புரட்சி நடந்தப்போ தான் 1857 வந்து நடந்திருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்து வந்திருக்கும். விரைவு அஞ்சல் சேவை 1975 அறிமுகம் செய்யப்பட்டது. 1975 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1972ஆம் ஆண்டில் அஞ்சல் குறியீட்டு எண்ணை அறிமுகப்படுத்தியது. பின்கோடுன்ற இல்லையா, அது வந்து ஸ்டார்ட் பண்ண வருஷம் பார்த்திங்கன்னா 1972 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ பி ஆப்ஷன் மட்டும் தப்பாக இருக்குது. பொருந்தாததை தேர்வு. இந்தியாவின் தொலைக்காட்சி வலையமைப்பு ஆகாசவாணி என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் தொலைக்காட்சி வலையமைப்பு தூர்தர்ஷன் என்று அழைக்கப்படுகிறது. ஃபஸ்ட்டு வந்து தப்பு. மும்பை வானொலி சங்கம் மூலமாக இந்திய வானொலி ஒலிபரப்பு சேவை 1923 தொடங்கப்பட்டது என்பதும் சரிதான். இந்திய வானொலி அகில இந்திய வானொலி என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு 1936 என்பதும் சரிதான். இந்திய வானொலி ஆகாசவாணி என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு 1957 என்பதும் சரிதான். அப்போ ஏ மட்டும் தப்பு. வாக்கியம் 1. இணைய பயன்பாட்டில் அதிக பயன்பாடுகளை கொண்ட முதலிடம் வகிக்கும் நாடு இந்தியா. முதல்ல பார்த்தீங்கன்னா சீனா வந்து வரும், 2வது பார்த்தீங்கன்னா இந்தியா வரும். ரெண்டுமே ஆப்போசிட் இருக்குது. அப்போ ரெண்டுமே வந்து தவறு. வாக்கியம் 1. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் நிறுவப்பட்ட ஆண்டு 1969. நம்ம தமிழ்நாடு வந்து பேர் மாற்றப்பட்ட ஆண்டு தான் எனக்கு
இஸ்ரோ வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் எனக்கு இப்போ நம்ம இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டாக்க, ரெண்டாவது அதாவது இஸ்ரோ வந்து எப்படி வந்து ஆந்திர பிரதேஷில் இருக்கோ அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்து தூத்துக்குடியில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு போன வருஷமே அனௌன்ஸ் கொடுத்தாங்க. அது வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ரெடி பண்ணி தான் இருக்காங்க. அது ஒரு கரண்ட் அஃபேர். அது கண்டிப்பாக கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து கோள்கள் சம்மந்தமாக அதாச்சும் அந்த பேரண்டம் சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. ஃபிசிக்ஸ்லேயும் சரி, டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ்லேயும் சரி, ஜியோகிராஃபிலையும் சரி அந்த டாபிக் வந்து இருக்குது. கரண்ட்டாக தான் கேட்குறாங்க. டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் கரண்ட்டாக தான் கேட்குறாங்க. என்னென்ன சேட்டலைட் அமைச்சிருக்காங்க இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும். என்னென்ன சேட்டலைட் அமைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்க்கணும். ஒரு கொஷின் கண்டிப்பாக இருக்கும். விண்வெளி ஆராய்ச்சி மையம் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இதுவும் வந்து கொஷின் வந்து கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போது ஒன்று வந்து சரிதான். இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு 1983 என்பதும் சரிதான். ரெண்டுமே வந்து சரி. தகவல் தொடர்புக்காக பயன்படுத்தப்பட்ட முக்கிய செயற்கைக்கோள்களில் தவறானது எது? சந்திரயான் வரிசை மட்டும் கிடையாது. அதாவது தகவல் தொடர்புக்காக சந்திரயான் வரிசை வந்து யூஸ் பண்ணல. மற்றதெல்லாம் எனக்கு இன்சாட், ஜிசாட் வரிசை, கல்பனா 1, ஹேம்டாட்டு, ஹேசியாட்லாம் வந்து இருக்கும். வாக்கியம் 1. தகவல் தொடர்புக்காக ஜிசாட் 7A செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட்ட நாள் 19/12/2018 வந்து அமைச்சிருப்பாங்க. சரிதான். தகவல் தொடர்புக்காக ஏவப்பட்ட முதல் இன்சாட் வரிசை எனக்கு 30 ஆகஸ்ட் 1983 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ரெண்டுமே வந்து சரி. வாக்கியம் 1. ஏற்றுமதியாகும் பொருட்கள் மதிப்பு இறக்குமதியாகும் பொருட்கள் மதிப்பை விட அதிகமாக இருந்தால் அது சாதகமான வணிகச் சமநிலை என அழைக்கப்படுகிறது. என்பது சரிதான். வாக்கியம் 2. ஏற்றுமதியாகும் பொருட்களின் மதிப்பு இறக்குமதியாகும் பொருட்களின் மதிப்பை விட குறைவாக இருந்தால் அதனை பாதகமான வணிகச் சமநிலை என்று அழைக்கிறோம் என்பதும் சரிதான். ரெண்டுமே வந்து சரி. வாக்கியம் 1. ஒரு நாட்டின் எல்லைக்குள் நடைபெறும் மாநிலம் உள்நாட்டு வணிகம் எனவும் உள்ளூர் வணிகம் என அழைக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் எல்லைக்குள் நடைபெறும் வணிகம் உள்நாட்டு வணிகம் எனவும் உள்ளூர் வணிகம் என அழைக்கப்படுகிறது. வாக்கியம் 2. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நாடுகளில் நடைபெற முடியும் பன்னாட்டு வணிகம் அல்லது அயல்நாட்டு வணிகம் என அழைக்கப்படுகிறது என்பதும் சரிதான். ரெண்டுமே வந்து சரி. வாக்கியம் 1. 2 நாடுகளுக்கிடையே நடைபெறும் வணிக இருதரப்பு வணிகம் எனவும் அழைக்கப்படுகிறது. 2 நாடுகளிடையே நடைபெறும் வணிகம் இருதரப்பு வணிகம் என்று அழைக்கப்படுகிறது. வாக்கியம் 2. 2ற்கு மேற்பட்ட நாடுகளில் நடைபெறும் வணிகம் பல்தரப்பு வணிகம் என்று அழைக்கப்படுகிறது. ரெண்டுமே வந்து சரிதான். இதெல்லாம் 10th புக்கு தான். ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். ஏன்னா 10th அப்படியே கொஷின் வந்து எடுப்பாங்க. மக்கள் தொகையின் பல்வேறு அம்சங்கள் பற்றிய அறிவியல் பூர்வமான படிப்பு என்ன? மக்களியல். டேஷ் போக்குவரத்து நேரடியாக உற்பத்தியாளரையும் நுகர்வோரையும் இணைக்கிறது. சாலை. இந்தியாவில் தங்க நாற்கரச்சாலையின் நீளம் என்ன? 5846. தேசிய தொலையுணர்வு மையம் அமைந்துள்ள இடம் ஹைதராபாத். எளிதில் செல்ல முடியாத பகுதிகளுக்கு பயன்படுத்தப்படும் போக்குவரத்து வான்வழி போக்குவரத்து. கீழ்கண்டவற்றில் எவை வானொலிங்கு ஊர்தியுடன் ஹெலிகாப்டர் தொடர்புடையது எது? பவனால் தொடர்புடையது. இந்தியாவின் முக்கிய இறக்குமதி பொருள் என்ன? இந்தியாவுடைய முக்கிய இறக்குமதி பொருள்னாக்கா பெட்ரோலியம் தான் முக்கியமான இறக்குமதி. அடுத்தது பொறுத்துக. எல்லைப்புறச்சாலை அமைக்கப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னாக்கா ஹைதராபாத் அமைச்சிருப்பாங்க. இன்சாட் வரிசை சொன்னாக்க செயற்கைக்கோள் தகவல் தொடர்புக்கு அமைச்சிருப்பாங்க. அடுத்து மேசகான் கப்பல் கட்டும் தளம் பார்த்தீங்கன்னாக்கா மும்பையில் வந்து இருக்கும். புறநகர் பரவல் பார்த்தீங்கன்னாக்கா நகரமயமாக்கலின் தாக்கம் இருக்கும். அது NHAI வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1955 வந்து தளம் போட்டிருப்பாங்க. அப்போது பி ஆப்ஷன் வந்து சரி. 5, 1, 4, 2, 3 வந்து சரி. அவ்வளோதான். ஜிகே வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து தமிழ் இருக்குது. தமிழ் வந்து ஒரு 50 கொஷின் தான். அப்படி வந்து பார்த்துடலாம். இது வந்து நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் போட்டல சித்திரங்களை பற்றி 3 கொஷின்லாம் இருந்துருக்கு இல்லையா?
அதனால் சித்தர்களை பற்றி 3-4 இருந்திருக்கும். சித்தர்கள் மற்றும் நாட்டுப்புற பாடலை பற்றி பார்த்தீங்கன்னாக்கா இருந்திருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். சித்தர்களில் ஆதி சித்தராக கருதப்படுபவர் திருமூலர். உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேன் என பாடியவர் திருமூலர். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமேன் என்ற பாடலை இயற்றியவர் யார் என்றால் அதுவும் பார்த்தீங்கன்னா திருமூலர். திருமந்திரத்தை இயற்றியவர் யார்? அவரும் திருமூலரே. தமிழ் 3000 என அழைக்கப்படும் நூல் எது? தமிழ் 3000 என அழைக்கப்படும் நூல் எதுனா திருமந்திரம். திருமந்திரத்தில் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது? 3000 பாடல்களை கொண்டுள்ளது. அதனால தான் 3000 சொல்லி சொல்கிறாங்க. பன்னிரு திருமுறையில் திருமந்திரங்கள் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது? பன்னிரு திருமுறையில் திருமந்திரம் எத்தனாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது? 10வது இருக்கும். 10வது பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும். நம்பியாரூரார் என்று அழைக்கப்படுவர் யார்? நம்பியாரூரார் என்று அழைக்கப்படுவர் சுந்தரர். தம்பிரான் தோழன் என சிறப்பு பெயர் கொண்டவர் யார்னா அவரும் சுந்தரர் தான். நிறைமொழி மாந்தர் என சொல் காணப்படும் நூல் எது? காணப்படும் நூல் திருக்குறள் மற்றும் தொல்காப்பியம். இரண்டுமே சரி. சித்தன் என்ற சொல் காணப்படும் நூல் சிலப்பதிகாரம். பிறப்பறுத்தவர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் சித்தர்கள். தமிழில் சித்து எனும் சொல்லுக்குரிய பொருள் என்ன? ஆன்மா, மனம், கருத்து. 3மே சரி. சித்தர்களில் கலகக்காரர் என கருதப்படுவர் சிவவாக்கியார். எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தாலும் அப்பா யானும் வந்தேன் ஒரு சித்தன் என்று இந்த நாட்டில் என்றவர் யார்? பாரதியார். ஞானத்தின் மிக்க அரிய நெறி நாட்டில்லை என்ற பால்வரி இடம்பெற்றுள்ள நூல் திருமந்திரம். நாடுணதா அமிர்தமுண்டா நான் அழிந்த நின்ற நாள் என்ற பால்வரி இயற்றியவர் யார்? என்ற பால்வரி இயற்றியவர் சிவவாக்கியார். சாதி பேதம் ஒதுக்கின்ற தன்மை என் தன்மையோ என்ற பாடலை இயற்றியவர் யார்? என்ற பாடலை இயற்றியவர் சிவவாக்கியார். சித்தர்களை கிளர்ச்சியாளர்கள் என்று கூறியவர் யார்? கைலாசபதி. சாதி பிரிவில் தீயினை மூட்டுவோம் என்று பாடியவர் யார்? பாடியவர் பாம்பாட்டி சித்தர். ஆதிகவியர் சொன்ன ஆகமத்தின் சொற்படியே சாதி வகை இல்லாமல் சஞ்சரிப்பது எக்காலம் என்று பாடியவர் யார்? பத்திரகிரியார். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4000 மாதமாய் குயவனை வேண்டி என்ற பாடலை இயற்றியவர் யார்? கடுவெளி சித்தர். நாதர்முடி மேலிருக்கும் வெண்ணிலாவே நானும் வர வேண்டுகிறேன் வெண்ணிலாவே என்ற பாடலை இயற்றியவர் யார்? வள்ளலார். உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? திருமந்திரம். படமாடும் கோயில்லாம் சொல்லியிருப்பாங்க. தேவாரம் பாடியவர் யார்? அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர். 3மே பாடியிருப்பாங்க. பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள். லாஸ்ட்டில் கேட்ட கொஷின். யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் சித்தர்கள். மாங்காய்ப்பால் உண்டு மலை மேலே இருப்பவர்களுக்கு தேங்காய்ப்பால் எதுக்கடி என்ற பால்வரி இடம்பெற்றுள்ள இந்த பாடலை பாடியவர் யார்? இந்த பாடலை பாடியவர் கொதம்பை சித்தர். குண்டலினி சக்தியை உச்சியில் ஏற்றி அமிர்தம் உண்ணும் நிலையை கூறும் சொல் எது? மாங்காய் பால். கடம் என்னும் சொல்லின் பொருள் உடம்பு. யோக சித்தர் என்று அழைக்கப்படுபவர் சிவவாக்கியார். சித்தர்களின் தலைவர் யார்? அகத்தியர். செத்த பாம்பை ஆட வைத்ததால் அல்லது பாம்பை ஆடும்படி தூண்டியதால் டேஷ் என்று அழைக்கப்படுகிறார். பாம்பாட்டி சித்தர் என்று அழைக்கப்படுகிறார். உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியிலே கடவுளாக வழிபட்டவர் யார்? கடுவெளி சித்தர். பாம்பினை பற்றி ஆடாதே உந்தன் பத்தினிமார்களை பழித்து பாட்டாதே என பாடிய சித்தர் யார்? கடுவெளி சித்தர். நாட்டுப்புற பாடலின் வகைகள் 7. நாட்டுப்புறவியலின் தந்தை நா வானமா மாலை. நாட்டுப்புறவியலின் தந்தை
ஜேக்கப் கிரீம். நாட்டுப்புறவியலின் தந்தை பாருங்க ஜேக்கப் கிரீம். தமிழ்நாட்டு நாட்டுப்புறவியலின் தந்தை. தமிழ்நாட்டு நாட்டுப்புறவியலின் தந்தை தான் பாருங்க வானமா மாலை. தமிழ் நாட்டுப்புற பாடலை முதலில் 1943 காற்றில் மிதந்த கவிதை என்ற பெயரில் வெளியிட்டவர் யார்? நேற்று குரூப் 3 கொஸ்டினில் கேட்டிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். அருணாச்சலம். இவருக்கு ஒப்பார் எவரும் இல்லை என்று ஒப்பிட்டு பாடுவது ஒப்பாரி. பிறந்த குழந்தைக்கு பாடுவது தாலாட்டு. சாமி கும்பிடும்போது பாடப்படும் பாட்டு வழிபாட்டு. பழங்கால பாட்டின் எச்சங்கள் நாட்டுப்புற பாடல்கள். களைப்பு நீங்க வேலை செய்பவர்களுக்கு பாடப்படுவது தொழில் பாட்டு. வைதோரை கூட வையாதே, இந்த வையமும் முழுவதும் பொய்தாலும் பொய்யாது என்று கூறியவர் யார்? என்று கூறியவர் கடிவெளி சித்தர். திருத்தொண்டர் தொகையை இயற்றியவர் யார்? திருத்தொண்டர் தொகையை இயற்றியவர் சுந்தரர். சுந்தரர் இயற்றிய தேவார பாடல்கள் 12 திருமுறையில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 46வது கொஸ்டின் 7வது இடத்துல இருக்கும். திருத்தொண்டர் தொகையை முதல் உலகை கொண்டு சேக்கிழார் இயற்றிய நூல். அதாவது திருத்தொண்டர் தொகையை முதல் உலகாக கொண்டு சேக்கிழார் இயற்றிய நூல் எது? சேக்கிழார் இயற்றிய நூல் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய புராணம். தேவாரத்தை தொகுத்தவர் யார்? தேவாரத்தை இயற்ற 3 பேர் இயற்றிருப்பாங்க. அதை தொகுத்தவர் யாருன்னு கேட்டால் நம்பி ஆண்டார் நம்பி. பதிகம் என்பது எத்தனை பாடலை கொண்டுள்ளது? 10. எழுதப்படாத பாடல் எனப்படுவது? எழுதப்படாத பாடல் என அழைக்கப்படுவது நாட்டுப்புற பாடல்கள். 2 டைம் கேட்டுங்க, சாரி. அவ்வளோதாங்க, அதான் முடிஞ்சிருச்சு. பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. படிங்க உக்காந்து. தேங்க்யூ.